Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம இட்லி சாட் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப delicious and instant ஆன ரெசிபி. நீங்க left over இட்லி கூட இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்து வந்துடலாம். ஒரு pan சூடு பண்ணிக்கோங்க. அதுல 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் கடுகு, அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 5 இட்லியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் போல நல்லா மீடியம் ஃப்ளேம்ல ஃப்ரை பண்ணுங்க. இப்போ 5 மினிட்ஸ்ல இட்லி நல்லா ரோஸ்ட் ஆகி கோல்டன் ப்ரௌனா வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு லைட்டா ஆற விட்டுருங்க. அப்புறமா ஒரு சர்விங் பிளேட்டுக்கு இதை மாத்திருங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆனியன் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்க்க போகிற எல்லா இன்க்ரீடியண்ட்ஸோட குவான்டிட்டியுமே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிச்ச இன்க்ரீடியண்ட்ஸை நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சமாக பிடிச்சதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக தயிர், நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக ஜீரகப்பொடி, அப்புறமா சாட் மசாலா, அப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக பூந்தி, அப்புறமா சேவும் சேர்த்துக்கோங்க. கடைசியில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டிங்கன்னா உங்களுக்கு சுவையான இட்லி சாட் ரெடி ஆயாச்சு. இதை உடனே சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் சிம்பிளான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த இட்லி சாட் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.